கர்த்தருடைய பிள்ளையே, 2015ஆம் வருடம் பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. திடீர்னு பார்த்தா ஷேக் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்றாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படி அமைதியாக ஓடிட்டு இருக்கிற ஹார்ட்டு அவங்களே ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறாங்க, உள்ள ஷேக் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்றாங்க. காலையில் ஒரு 4 o'clock எழும்பிட்டாங்க. 1 inch என்னால் நடக்க முடியலன்றாங்க. நான் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே நடக்கலைன்னா பரவாயில்ல, வெளியே போய் வாக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். சான்ஸே இல்லை, என்னால் ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியாதுன்ட்டாங்க. தேவ பிள்ளையே, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பயங்கரமான ஒரு வாமிட், அப்போ சவுண்டு, பயங்கர சவுண்ட். அந்த வாமிட் வந்தா அது அட்டாக் அறிகுறியாம். ஸோ நேரம் போயிட்டே இருக்கு. என்னோட தம்பி வந்தான், இங்கே வச்சுட்டு இருந்த நேரம் பிரச்சனையாயிரும், நம்ம கோயம்புத்தூர் கொண்டு போகலான்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். பாடலுக்காக இதை சொல்கிறேன். அப்போ தான் அங்கே போயிருக்கும்போது டாக்டருங்க சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஏஞ்சியோ பண்ணணுமா. அவருடைய பிளட் எல்லாம் உறைஞ்சு போயிருச்சு. அந்த நர்ஸுங்க பிளட் டெஸ்ட்டுக்காக குத்தி இழுக்கிறாங்க, வரமாட்டேன்னு. எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, வரல. நான் அப்படியே அந்த இடத்துல நின்று அப்படியே ஜெபிக்கிறேன், ஏசப்பா, நீதிமான் கைவிடப்படுவதில்லை, நீதிமானுடைய மனசு முறிஞ்சு போக கூடாதப்பா. அப்ப இந்த ஈரோட்டில் எல்லாம் என்ன தெரியுமா பேசினாங்க, கண்டிப்பா பாஸ்டர் செத்து தான் கூட்டிட்டு வருவாவ. இந்த வார்த்தைகள் எப்படி எனக்கு வலிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமே, கண்டிப்பா முடிஞ்சாரு. இதோட முடிஞ்சது ஊழியம், முடிஞ்சது எல்லாம் க்ளோஸ்ட். மனுஷன் வார்த்தை அதுதாங்க. ஆனா அப்பா என்கிட்ட என்ன தெரியுமா பேசினாரு, நீதிமானுடைய மனசு முறிஞ்சு போகாது, நீதிமான் கைவிடப்படுவதில்லை, நீதிமான் வெட்கப்படுவதில்லை. ஊழியக்காரன் ஒரு நீதிமான்பா, வெட்கப்பட விட மாட்டீங்கப்பா. தேவ பிள்ளையே, போதிய அளவு மருத்துவ செலவு பண்றக்கு அப்ப காசு இல்லை. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி எங்க மாமனார் மாமியார் கவர்மெண்ட் ஏர்னிங்ஸ், அவங்க தரமாட்டாங்கன்னு ஒரு நாளும் இல்லை. எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனா அங்க போய் வாங்குன்னு என் தேவன் சொல்லி கத்து கொடுக்கலையே. ஆமே, நீ அவங்க கிட்ட போய் கேளுன்னு ஏசப்பா ஒரு நாள் சொல்லி கொடுக்கல. நீ என்னதான் பார்க்கணும், எந்த சூழ்நிலையில என்னதான் பார்க்கணும். அதனாலதான் இன்னைக்கு பாடுறேன். அப்படி அந்த மருத்துவமனையில தன்னந்தனியா என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறேன். அப்பதான் ஏசப்பா அந்த வார்த்தையை கொடுத்தாரு, எனக்காய் ஜீவன் தந்த இயேசுவை பாடாமல் இருக்க முடியாது. ஆமே, அடுத்த நாள் சண்டே சர்வீஸ் நடத்தணும். பஸ்ல வர்றேன் நான். அந்த வார்த்தைகள் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு, நீதிமான் கைவிடப்படுவதில்லை. சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டில் போய் கிளம்பி மறுபடியும் மருத்துவமனைக்கு போறேன். 1 வாரம் அங்க இருந்தாங்க, ஆன்ஜியோவே பண்ணலங்க. ஆமே, ஏசப்பா என்கிட்ட சொன்னார், புது இருதயத்தை ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அதே மாதிரி தேவன் செய்தார். இன்று வரைக்கும் அந்த இருதயத்துல கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. இன்று வரைக்கும் எந்த பிரச்சனையும் அதுல வரல. என் இயேசு நடத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி ராப்பா லாக்கா தா தா நா ரா பா 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 பா. நீதிமான் கைவிடப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதில்லை. மனுஷனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? செத்து போயிடுவான், அவ்வளவுதான். இந்த ஊழியம் முடிச்சது. ஆனா தேவன் சொல்றாரு, செத்து போகணும். அந்த வார்த்தையை சிந்திச்சு பாருங்க. செத்ததுக்கு அப்புறம் யாரையாவது நினைப்போமா? ஆமே, யாக்கோபுடைய முகம் செத்து போவதில்லை, விட்டவே மாட்டார் ஆண்டவர். ஆமே, ஆண்டவருடைய அடிமை. ஆமேன். இப்பவும் ஏசப்பாட்ட அடிமைன்னு சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா? யாத்ராகமம்ல படிக்கிறோம், ஒரு அடிமையை ஒருத்தங்க கூட்டிட்டு போனாராம். ஒரு எஜமான், வாடா என் வீட்டில் வேலை செய்யன்னு கூட்டிட்டு போனாராம். அந்த எஜமான் ரொம்ப நல்லவருங்க. ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சில நேரம் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட தேங்க்ஸ் பண்ணுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏசப்பாவுடைய கேரக்டர். ஆமே. அப்போது அந்த எஜமான் அந்த அடிமையை கூட்டிகிட்டு போகிறாரு. போய் அவனை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. அடிமைகளுக்கு என்ன தெரியுங்களா? காதில் ஓட்ட போட்டுருவாங்க. ஏன்னா அவன் நிரந்தர அடிமை அங்கே இருக்கணும். அப்போது இந்த அடிமை என்ன செஞ்சான் தெரியுங்களா? நான் என் பேரவே வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க அங்கே போய் வேலை செய்யும்போது அந்த எஜமானுக்குரிய கர்த்தர் கொடுத்த ஒரு ஸ்பாவம் கடினமாகவும் நடத்தணும். ஆமீன். அது ஒரு அபிஷேகம். ஆமீன்.
வேலை செய்கிறவங்களா இருக்காங்க அப்படிங்கிறக்காக ஆமேன் செல்லம் வேலை செய் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏய் செய் அப்படின்னு சொல்லணும். ஆமே, அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். அப்போ இந்த அடிமையாக போனவன் அந்த அதிகாரத்தை தப்பாக புரிஞ்சுக்கல. ஆமே, அவர் கொடுத்த வேலையும் பெருசாக நினைக்கல. அவர் தன்னை நடத்தின விதத்தையும் தன்னை உருவாக்கின விதத்தையும் நினச்சி, நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், ஏன்னா நான் உங்கள் அதிகாரத்தை விட உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டான். எஜமானுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா எத்தனை அடிமைகள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, ஒருத்தன் கூட நிலை நிற்கல, ஆனால் நீ இப்படி சொல்கிறியே. இல்லை எஜமான், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, என் மனைவி உங்களுக்கு அடிமை தான், என் பிள்ளைங்களும் உங்களுக்கு அடிமை தான், நிரந்தரமாக நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்போம், அதனால உங்களை விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் காதில் ஓட்டை. ஆமே, அந்த மாதிரி இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். மனவா பாஸ்டருடைய சந்ததி நிரந்தர அடிமைகளாய் இயேசுவாக எஜமானுக்கு வேலை செய்வார்கள். ஆமே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க கமிட் பண்றது உங்களுடைய கடமை, உங்களை நான் சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களுக்குள்ள ஆவியானவர் ஏவினார், அப்பா நானும் உமக்கு அடிமை, நானும் உமக்கு அடிமை. அடிமைக்கு இன்னொரு காரியம் என்ன தெரியுமா சொல்லட்டுமா? இந்த அடிமை சுதந்திரமா செயல்படவே முடியாது. ஆமே, இஷ்டத்துக்கு வாழ முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடிமைங்கிறதுல அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. இயேசுவுக்காக ஒருவர் அடிமையாக ஒப்பு கொடுத்து விட்டால் அவன் சுதந்திரமாய் பாவம் செய்ய முடியாது, சுதந்திரமாய் அக்கிரமத்தில் வாழ முடியாது, சுதந்திரமாய் சுத்த முடியாது. தேவ பிள்ளையே, அடிமை என்றால் எஜமான் கிழித்த கோட்டை தாண்டாதவன் தாங்க அடிமை. அப்படித்தான் இயேசுவுக்காக இந்த 18 வருடங்களாக ஹalleluya நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தது 12 வயது. ஆமே, 12 வயதுல என்னை ஒப்பு கொடுத்தேன் இயேசுவுக்காக. ஆமே, இடையில கொஞ்சம் லொள்ளு வந்துருச்சு, திமிரு வந்துருச்சு வாலிபத்துல. ஆமே, இயேசுவை விட்டு கொஞ்சம் விலகுன, ஆனா அப்பா என்ன விடல. அப்பதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு, நீ சுதந்திரமா வாழணும்னு நினைச்சா நீ அடிமையா இருக்க முடியாது. அப்பறதே வாயில வர வார்த்தை, ஏசப்பா உங்களுக்கு அடிமை, எங்க இஷ்டத்துக்கு இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, எங்க இஷ்டத்துக்கு இந்த சபையை நடத்த முடியாது. தேவனுடைய கிருபையும் அவருடைய அபிஷேகமும் அவருடைய வழி நடத்துதலும் இல்லாமல் இந்த 100வது ஜெபத்தை நடத்தி இருக்க முடியாது. அடிமை சுதந்திரமாய் செயல்பட முடியாது. எத்தனை பேர் உணர்றீங்க? எஜமானுக்கு பயந்து வாழணும். எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செஞ்சா காலி பாத்திரம் நிரம்பும், ருசியுள்ளதா மாறும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமே. ஆகவே தேவ பிள்ளையே, ஏசப்பா சுகத்தை கொடுத்தாங்க ஊழியக்காரனுக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அதோட விடல. 3 நாடுகள், அதற்கப்புறம் கொரியா போனாங்க, ஸ்ரீலங்கா போனாங்க, ஜெர்மனி போனாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை செய்தார். ஹalleluya. ஜெர்மனி போனதுக்கு 1 ரூபாய் செலவில்லை. எல்லாம் நம்ம சர்ச்சுக்கு வந்த நாயர் சாரோடைய சன்னு ஜோஜோ எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்தார். ஆமேன். தேவனை துதிக்கிறதெல்லாம் சொல்லணும். ஆமேன். இப்போ எனக்காய் ஜீவன் தந்த இயேசுவை பாடாமல் இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நல்லவர். ஆமேன். ஆண்டவரை துதிக்கணுன்னே தான் இன்னைக்கு தோணிட்டே இருக்கு. என்னன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆமேன். ஹalleluya.